மகளால் கிடைத்த பெருமை துள்ளி குதித்த சரண்யா பொன்வண்ணன். இதைவிட அம்மாவிற்கு வேறென்ன வேணும்? தமிழ் சினிமாவில் அம்மா ரோல் என்றால் அனைவரது மனதிற்கும் முதலில் நினைவுக்கு வருபவர் சரண்யா பொன்வண்ணன் தான். தனுஷ், சூர்யா, விஷால், சசிகுமார், விஷ்ணு விஷால் என பல முக்கிய ஹீரோக்களுக்கு அம்மாவாக நடித்து வருகிறார். சினிமாவில் மட்டுமல்லாமல் நிஜத்திலும் சூப்பர் அம்மா என்பதை நிரூபித்துள்ள சரண்யா 2 மகள்களையும் டாக்டர் ஆக்கியுள்ளார். நடிகை சரண்யா பொன்வண்ணன் கமலஹாசனுக்கு ஜோடியாக நாயகன் படத்தின் மூலம் சினிமாவில் நடிகையாக அறிமுகமானார். அவர் அறிமுகமான முதல் படமே அவருக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்தது. அந்த படத்தில் ரெட்டை ஜடையில் பாவாடை தாவணியில் அழகு பதுமையாக வந்த இவரை தமிழ் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்துவிட்டது. இந்த படத்தை தொடர்ந்து மனசுக்குள் மத்தாப்பூ, என் ஜீவன் பாடுது, கருத்தம்மா, மீண்டும் சாவித்திரி என அடுத்தடுத்த படங்களில் நடித்து நல்ல நடிகை என பெயர் எடுத்தார். சினிமாவில் பிஸியாக இருக்கும் போதே 1995ஆம் ஆண்டு நடிகர் பொன்வண்ணனை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிகளுக்கு 2 பெண் குழந்தை பிறந்ததால் அவர்களை கவனித்துக் கொள்வதற்காக சினிமாவை விட்டு விலகினார். குழந்தைகள் வளர்ந்த பிறகு மீண்டும் ஜீவா நடித்த ராம் திரைப்படத்தில் அவருக்கு அம்மாவாக நடித்திருந்தார். அந்த படம் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து தவமாய் தவமிருந்து, எம்டன் மகன், கிரீடம், புலி வருது, களவாணி, பாண்டி, ஒரு கல் ஒரு கண்ணாடி, தென்மேற்கு பருவக்காற்று என அடுத்தடுத்த படங்களில் முன்னணி நடிகர்களுக்கும் சரண்யா பொன்வண்ணன் அம்மாவாக நடித்து வருகிறார். பொன்வண்ணன், சரண்யா இருவருமே நடிகர்களாக இருந்தபோதும் பிரியதர்ஷினி, சாந்தினி என 2 மகள்களையும் சினிமா பக்கமே தலை காட்டாமல் மருத்துவம் படிக்க வைத்து மருத்துவராக்கியுள்ளார். பிரியதர்ஷினி மூத்த மகள் குழந்தைகள் நல மருத்துவராகவும், இளைய மகள் சாந்தினி மகப்பேறு மருத்துவராகவும் உள்ளனர். தற்போது சரண்யா பொன்வண்ணன் தனது மகள் பிரியதர்ஷினி MD பீடியாட்ரிக்ஸ் பட்டமளிப்பு விழாவில் எடுத்துக்கொண்ட வீடியோவை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவை பார்த்த பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அண்மையில் சரண்யாவின் மகள்கள் பிரியதர்ஷினி, சாந்தினி இருவருமே யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்தனர். அதில் டாக்டராக வேண்டும் என்பது எங்களுடைய ஆசையாக இருந்தது. அந்த ஆசைக்கு அப்பா, அம்மா இருவருமே ஓகே சொல்லிவிட்டார்கள். இதைத்தான் படிக்க வேண்டும் என்று இருவருமே சொன்னது இல்லை. நாங்கள் ஆசைப்பட்டதை நிறைவேற்றினார்கள். எப்பொழுதுமே அம்மா படித்துதான் ஆக வேண்டும் என எங்களை கட்டாயப்படுத்தியது இல்லை. அன்னன்னைக்கு பாடத்தை படித்து விடுங்கள் என்றுதான் சொல்வார்கள். அதேபோல சினிமாவில் அவ்வளவு பிஸியாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் அவர்களின் கையால் ஏதாவது சமைப்பார்கள். அது அவர்களின் பழக்கம். ஆனால் வீட்டில் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சொன்ன வேலையை செய்யவில்லை என்றால் திட்டுவாங்க. ஆனால் அப்பா எங்களிடம் ரொம்ப ஜாலியாக பேசுவார்.